அண்டமெனும் உண்டை பல அருள்வழியில் வைத்து அகண்டாகாரமான பொருளே அளவற்ற பெரியவெளி பெரியவெளி என்றறிஞர் அறையும் ஒரு பெரிய பொருளே பண்டு நான் மறை அந்தமாகத் திகழ்ந்து முப்பாழ் கடந்துள்ள பொருளே பல்லுருவிலும் கலந்து அறிவீணர் அறியப்படாத இயல்புடைய பொருளே தொண்டர்கள் அகப்புலம் குடிகொடு என்னாலும் ஒரு துணையின்று இயங்கு பொருளே துரியமை ஞான பெருஞ்சோதியாய் ஏழை துயர் நூற வந்த பொருளே செண்டு முகையார் மையல் சீத்தன்னையாளரோ தித்திக்கும் முத்தி முதலே தெள்ளறிவெனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே பாடலின் திருச்செயில் 5 ஆன்மாவின் யாத்திரை 5ன்னு சொல்லிக்கலாம். இதில் தத்துவமசி பயிற்சி பாதை 5ன்னு சொல்லிடலாம். உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம் 5 இனிக்கும் முத்திக்கு தலைவனே. இதில் சொல்கிறது எல்லாமே பொருள் அப்படிங்கிற சொல்ல பொருளே பொருளே பொருளேன்னு சொல்லி வருவார் இந்த பாடலில். இனிக்கும் முத்திக்கு தலைவனே தெளிந்த அறிவு கடல் பொங்கும் இதே தலத்தில் எழுந்து அருளும் சிவசுப்பிரமணிய கடவுளே அண்ட உருண்டைகள் அளவிலாது வைத்துள்ள ஆகாச பொருளே பெரியவெளி பெரியவெளி எனும் ஞானிகள் கூறும் பெரிய பொருளே முப்பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. முப்பாழ் எனும் அது ஒன்று மாயை ஒரு பாழானது, உயிரும் பாழானது, அருளும் பாழானது. முப்பாழ் எனும் பாழ் மாயை உயிர் அருள்னு கொடுத்துருக்குறாங்க. இவற்றை கடந்த பொருளே அதான் இறைவன். தெளிவு இல்லாதவர்கள் அறிய முடியாத பொருளே தொண்டர்களின் உள்ளத்திலே செயல்படும் பொருளே துரிய நிலையில் மெய்யறிவு பேரொளியான பொருளே ஏழையின் அறியாமை துன்பத்தை போக்கும் பொருளே பெண்மோகத்தை தவிர்த்து அருள்க. இதில் தான் பிரதானமாக எடுப்பார். அனவரத பாராயண அஷ்டகம்னு ஒன்று வரும், 4வது மண்டலத்தில் வரும், 10 பிரபந்தத்தில் வரும். அதில் இந்த பொருள் 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 பாட்டு எழுதிப்பார். மன்றேனும் அது அனவரதம்னா 24 மனம் இருக்கு இல்லைங்களா, மனத்துக்கு 24 மணி நேரம் பயிற்சி கொடுக்கணும். மனம் எதையோ நினச்சின்னு இருக்கும், அது நினைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு பாட்டு பாட சொல்லுவார். அதான் அனவரத பாராயண அஷ்ட அகம் 8 உடம்பு அப்படின்னு கொடுப்பார். அது எல்லாமே பொருளே பொருளேன்னு வரும். அது உங்களுக்கு ரகசியம். மன்றேனும் பதியுரை மழை இப முகவனும் நன்றனும் பிறனவ அவனிலைஞனும் அறை தொன்றெனும் பொருள் என சூடாசிவனும். அந்த பொருள் என்பது என்னென்னா, ஆன்மாவில் இருக்க இறைவனை பிள்ளையார்னு நினச்சிக்கோ, ஆன்மாவில் இருக்க இறைவனை முருகன் நினச்சிக்கோ, ஆன்மாவில் இருக்க நிறைய இறைவனை சிவன் நினச்சிக்கோ, அதே சக்தின்னு நினச்சிக்கோ. ஒரு வெளிச்சம் விளக்குன்னு ஒன்று இருக்கும். விளக்குகளை வெறும் விளக்கு எரியாமல் விளக்கு கிடையாது. விளக்குன்னா எரியும் பொழுது தான் விளக்கு. அப்போது விளக்குன்னு ஒன்று இருக்குது, அதில் ஒளின்னு ஒன்று வருது. அதில்
வெளிச்சம்னு ஒன்று வருது, சூடுன்னு ஒன்று வருது. அதே போல் தான் பிள்ளையார், முருகன், அம்பாள், சிவன் 4 சேர்ந்தாதான் விளக்கு, தீபம். அந்த மாதிரி நினைக்கணும் அப்படின்னு அதில் பாடலில் வரும். அதனால் அந்த ஒளியே அப்படிங்கிறத இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 100 பாடல் இருக்கு இல்லைங்களா, இதை பிரிக்கிற டெக்னிக்கை பார்த்துக்குங்க. என்னென்னா இதில் பதி மட்டுமே சொல்லிட்டு வர்றதுனால நிறைய பேர் நிறைய கண்டினியூ பண்ணுறது எப்படின்னு புரியாமல் இருப்பாங்க. ஏன்னா நம்ம முன்னாடி நிகழ்ச்சிகளெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு டிஃப்ரெண்ட்டாக போயின்னு இருந்தது. இந்த நிகழ்ச்சி நமக்கு எப்படி வருது அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது இது 20 பாட்டுக்கு மேலே தான் இதில் நிறைய விஷயங்கள் வரும். முதல்ல 20 பாட்டுகள் இதில் என்னென்ன, பாமன் சுவாமியே ஒரு இடத்துல எழுதுவார், அந்த சிவஞான தீபம் அப்படிங்கிற ஒரு நூலில் நம்மளுடைய ரெகுலராக செய்யக்கூடிய நியதிகளை எழுதி வருவார். அப்படி வரும்பொழுது இறைவன்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா அது 8 படி இருக்குது அப்படின்னு எழுதுவார். அது இயமம் 1, நியமம் 2, ஆசனம் 3, பிராணாயாமம் 4, பிரத்யாகாரம் 5, தாரணை 6, தியானம் 7, சமாதி 8. இந்த மாதிரி 8 படிகள் இருக்குது. சாமி என்ன பண்ணினார், 8 படியில் முதல் படியெல்லாம் கொடுக்கல. இயமம்னா என்னதுன்றதை கொடுக்கல. அது என்னதுன்னா, எது இதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் இயமம், எது இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நியமம். எது கெட்டது, எது நல்லது, எது வேணாம், எது விடணும், எதை பிடிக்கணும். விடணுங்கிறது இயமம், பிடிக்கணுங்கிறது நியமம். சாமி கும்பிடணும், கோயிலுக்கு போகணுன்னா நியமம். இது மது அருந்த வேணாம், பொய் சொல்ல வேணான்னா இயமம். அப்போது அது இயமங்கிறது என்னது, நியமங்கிறது என்னது, முதல்ல அது நமக்கு அந்த வாரத்தில் போட்டது நமக்கு அது புரியல. 3வது அதெல்லாம் பின்னாடி வருது அதில். அப்புறம் 3வது ஆசனம். ஆசனம்னா என்னதுன்னு தெரியல. இறைவனை ஆன்மாவில் உட்கார வைக்கிறது தான் ஆசனம். நமக்கு கீழே ஒரு விரிப்பு போட்டு உட்கார்றது ஆசனம், அது வேறு. 2வது ஆசனம் உடலுக்கு ஆசனம். இது சூட்சம உடலுக்கு ஆசனம் இங்கே இறைவனை உட்கார வைக்கணும், அதுதான். பிராணாயாமங்கிறது இந்த இடத்துல மனத்தை அடக்கி கொண்டு வர்றது தான் பிராணாயாமம் சாமியில். அதனால தான் உங்களுக்கு தானு வலைய பயிற்சி ஏற்கனவே 39 சொல்லி 45, 46, 47 சொல்லியிருக்கிறேன். அது பிராணாயாமமாக எடுத்துக்கிடணும். 5வது பிரத்யாகாரம். இது என்னன்னா, இந்த கண், காது, மூக்கு, தோல், இந்த 5 அறிவு கருவிகளும் வெளியேந்து கொண்டு வந்து கண்டதை கொட்டும் உள்ளற, அதை கொண்டு வராமல் அது உள்ளுக்குள்ளவே கொண்டு வந்து நிறுத்துறது தான் பிரத்யாகாரம். அந்த கருவாய், எருவாய் எல்லாருமே 5 கண்மேந்திரியங்கள், அந்த 5 ஞானேந்திரியங்கள், இந்த 10 மனதை வந்து இங்கே ஒருநிலைப்படுத்தி உள்ளே கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு பயிற்சி எடுக்கிறது தான் இந்த பிரத்யாகாரம். இந்த பயிற்சிக்கு அடுத்ததுல வருது. அடுத்தது தாரணை. அது என்ன, இங்கே ஒரு தெய்வத்தையே நினச்சி வழிபடுறது, ஓம்ன்ற ஒன்றையே நினச்சி வழிபட்டால் மறுபிறப்பு கிடையாது, அதுதான் இதில் வரும். அதுக்கப்புறம் தியானம் 7வது படி. அதை தான் இப்போ சொல்லியிருக்கார் சாமி. நேராக நம்மள 7வது படியில் உட்கார வச்சிட்டார். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம், 7வது படி போயிட்டோம். முதல்ல அதுதான் 1லேருந்து 20 வரைக்கும் பாட்டு எடுத்திங்கன்னா 7வது படியில் போய் உட்காந்துருக்குறோம். அப்போ நமக்கு புரியாதது தான், நமக்கு சாதாரணமாக போயின்னு இருக்கணும். ஆனால் இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுன்னு வந்தீங்கன்னா, முதல்ல கடவுள் முறை இருக்குல்ல, நூல் இயற்றும் முறை, முதல்ல எடுத்த உடனே நெகட்டிவ் கொடுக்கக்கூடாது. அதனால் இறைவனை முதல்ல கொண்டு வந்து 7வது படிக்கு போயிட்டோம்னா, இறைவன் ஒரு வேளை அவங்களுக்கு முன்னாடி பிறப்பில் அவங்களுக்கு அருள் இருந்ததுன்னா அவங்களுக்கு டக்குன்னு உள்ளே பிடிச்சி சீக்கிரம் கொண்டு வந்துடும். எல்லாத்தையும் இந்த 6ஐயும் காலி பண்ணி காட்டும். அதனால தான் முதல்ல இந்த 7வது படி நிலையில் நிறுத்துறது தான் இந்த 20 பாட்டு. இப்போ அந்த 1லேருந்து 20 வரைக்கும் நம்ம அதை பயிற்சி எடுக்கிறோம், ரைட்டு. அப்புறம் என்ன, 21லேருந்து 30. அது என்னது, இப்போ இது 20 பாட்டும் பதின்னு பேர். இது நேராக 7வது படிக்கு போயிட்டோம். இப்போ இதுலேருந்து அடுத்த 5வது படிக்கு வருவோம். அது என்னது, பிரத்யாகாரம். உள்ளுக்குள்ளவே எல்லா 5 புலன்களையும் கொண்டு வந்து நிறுத்தத்துக்கு, இன்னும் நம்ம உடம்பு என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பசு.
அப்படிங்கிறது 21லேருந்து 30 வரைக்கும் வரும். இப்போ நீங்கள் பாட்டினுடைய விளக்கங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. 1லேருந்து 20 வரைக்கும் பதி, அது 7வது படிநிலை, அது தியானத்துக்கு கொடுக்கறது வருது. அதை நீங்கள் உள்ளுள்ளேயே தியானம் பண்ணிகிட்டே வரும் பொழுது அப்பொழுது என்னாகும், பசு அப்படிங்கிற 2வது இடத்துக்கு வரீங்க. அது 5வது படி, அது பிரத்யாகாரம். அந்த பிரத்யாகாரத்தில் 21லேருந்து 30 வரைக்கும் வரும். இப்போ 1லேருந்து 20 எடுத்துட்டீங்க பதியில், பசுவில் 21லேருந்து 30 வரைக்கும் எடுப்பீங்க. உங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சித்தாந்தங்கள்லாம் அற்புதமான விஷயங்களை, நுண்பொருள்களை சுவாமி அழகாக விளக்கி சிம்பிளாக கொடுப்பார். அது தெரிஞ்சுக்க போகிறீங்க. சரி, 31க்கு மேலே எல்லாமே பாசம்தான். இறைவனை உள்ளே இருக்க ஜீவான்மா, உள்ளே இருக்க பரமான்மா, அதை ஒன்று சேர வைக்கிறதுக்கு பதி பசு அது ரெண்டும் உள்ளே சேர்றதுக்கு அந்த மற்ற 70 பாட்டும் பயன்படும். அதுக்கு பேர் பாசம்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ அதில் என்ன பண்ணுவேன்னா 31லேருந்து 50 வரைக்கும் இயமம் எது எதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா 31லேருந்து 50 வரைக்கும் கேட்டிங்கன்னா இதெல்லாம் வேணாம், அது நீங்கள் எழுதினாலே நீங்கள் மிரண்டுருவீங்க. எழுதி பாருங்கள். 31லேருந்து பாட்டுலேருந்து 100 பாடல்களில் இப்போ 1லேருந்து 20 வரைக்கும் பதி எடுத்துட்டீங்க. அது தியானம் 7வது படி. இப்போ 5வது படிக்கு இறங்குறீங்க, பசு. அது 21லேருந்து 30 வரைக்கும் வருவீங்க. அது பசு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த உடம்பை பற்றியும் சித்தாந்தங்களை பற்றியும் என்னென்ன சொல்லுதுங்கிற 36 தத்துவங்களை பற்றியும் இங்கே எடுத்துன்னு வருவீங்க. அதன் பிறகு பாசம் என்கிற இடத்துல முதல் படிக்கு இறங்குவீங்க, இயமம். அந்த இயமத்தில் என்ன பண்ணுவாருன்னா 31வது பாட்டிலேருந்து 50வது பாட்டுக்கு எது எதெல்லாம் வேணும் அப்படிங்கிறத எப்படி அழகாக சொல்லுவாருன்றதை பாருங்கள். அது ரொம்ப நல்லா அழகாக வரும். அடுத்ததாக நியமம், எது எதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது நியமம் 51லேருந்து 60 எடுத்து பாருங்கள். அது வரும், கெஞ்சி கேட்கறது இறைவன்கிட்ட. அதுக்கப்புறம் என்ன 61லேருந்து 70, அது பிராணாயாமம்னு எடுத்துக்கணும். இந்த மனநிலை சீரமைக்கிறது. அது என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு பாசம்ன்ற இடத்துல தான் வரும். அது 61லேருந்து 70க்குள்ளே வரும். சரி, அதுக்கப்புறம் 71லேருந்து 80 என்னது வரும், உள்ளத்தில் தத்துவமசி. அதை கொண்டு வராது 71லேருந்து 80 வரைக்கும் வச்சுருப்பார். 81லேருந்து 90 என்னது, அம்பாலை கொண்டு வராது. அம்பாலை ஆவாகனம் பண்ணி அந்த ஒளிசக்தி விந்து சக்தி அப்படிங்கிறது அதை கொண்டு வந்து நிறுத்துறது 81லேருந்து 90. 91லேருந்து 100 இந்த ஜீவான்மாவும் பரமான்மாவும் ஒன்று சேரக்கூடிய படிநிலை. இதுதான் இதில் வச்சுருப்பார். இப்போ பாட்டை 100 பாட்டை இப்படி தான் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் இந்த டெக்னிக் சொல்லிட்டேன். இதில் நீங்கள் முதல் எடுக்க வேண்டியது 7வது படியில் இருக்கக்கூடிய தியானங்கிற இடத்துல இங்கே தியானம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தான் அதுக்கெல்லாம் நீங்கள் சீக்கிரமாக பயிற்சி ஆக முடியும், விட முடியும். விடணும்னு நினச்சா கூட விடணும்ல. அதுக்கு நீங்கள் அந்த 1வது படிக்கு நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னாக்கா வரமாட்டீங்க, ஸ்கூலுக்கே வரமாட்டீங்க. நான் அண்ணா யூனிவர்சிட்டி போகணும், பிஇ படிக்கணும், இன்ஜினியர் படிக்கணும், டாக்டரேட் படிக்கணும் அப்படின்னும்போது முதல்ல எல்கேஜி வான்னு சொல்லி வந்து பான்னும்பொழுது அது ஒரு விதம். இதை மேலே கொண்டு வந்துட்டு கீழே கொண்டு வரும்பொழுது என்ன ஆகுன்னா இறைவனுடைய கருணை சீக்கிரம் உங்களுக்கு முடிச்சிடும். அதுதான் இதில் சொல்லியிருக்காரு. இது அடுத்த இதில் இப்போ நம்ம இன்றைய பாட்டில் பொருளே அப்படிங்கிற இந்த பதிகத்தை இப்போ நம்ம சிந்தித்தோம். இப்போ அடுத்ததாக அமுதே அப்படிங்கிற பதிகத்தை சிந்திக்க போகிறோம்.